வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலனை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் 12 ராசியில் பலம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் அந்த மாதம் இருக்குது. ஏன்னா அட்டம சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனியும் வகரும், அதே போல் குருவினுடைய பார்வையில் சனி வர்றாரு. சனி பார்த்திங்கன்னா வேலை, அதே போல் கடன், கணவன் மனைவி, பங்குதாரர்கள் இதெல்லாமே குறிக்கிறவர் தான் அந்த சனியாக வருவார். அவர் பார்த்தா இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்து அப்படியே சனியினுடைய காரவன் தொழில், வேலை இதெல்லாமே அவர் இத்தனை நாளாக சிரமங்களை கொடுத்துட்டு இருந்தார். அட்டம சனியாக இருந்தார். இப்போ குருவின் பார்வை இந்த சனிக்கு கிடைக்கிறதுனால வேலையாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பங்குதாரர்களுக்கிடையில் இந்த அமைப்புகள்லாம் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இங்கே புதனுடைய அமைப்பு உடைய வருமான ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இந்த புதன் வருவார். அவர் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் மற்றும் ராசியிலே அமர்வார். அந்த வகையில் புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை முற்பகுதி விட பிற்பகுதியில் உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும் அமரக்கூடிய ஒரு அமைப்புகளில் உடல் அளவில், மனதளவில், அதே போல் வருமானம், குடும்பம், லாபம் உயர்வு இது போன்ற அமைப்புகளில் மூத்தர் வகையில் நன்மை எல்லாமே நடக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்ச அமைப்பை பெறார். உங்கள் 2ஆம் இடத்துல நீச்சம் பலம் அடைகிறார். அந்த அமைப்பு பார்த்தா உங்களுடைய 10ஆம் அதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறது. 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதால புதிய விஷயங்களை தவறுங்க. ஒரு புதிய விஷயத்தை தொடங்குவதற்கான ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இல்லை. அப்படியே சகோதர வகையில், இளைய சகோதரர் வகையில் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை குடும்பத்தாரிடம் ஆலோசிப்பது தவிர்ப்பதும் நல்லதாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமையுது. இந்த மாதத்தில் 17ஆம் தேதிக்கு மேலே நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.